ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது ஆரோக்கியம்தான். குறிப்பாக 60 வயசுக்கு மேலே போன பிறகு சாப்பாடு தான் நம்ம உடம்பை காப்பாற்ற மருந்துன்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்பு பழைய இயந்திரம் மாதிரி, எவ்வளவு கவனித்தோமோ அவ்வளோ நல்லா வேலை செய்யும். இன்றைக்கி நம்ம இரவில் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 60 வயசுக்கு மேலே நம்ம சாப்பிட்ற சில உணவுகளால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொன்னால் நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? வயது கூடும்போது ஜீரண சக்தி நமக்கு குறையுது. அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை, நீரிழிவு, இரவு தூக்கமின்மை, வயிற்றுப்புண் பிரச்சனை வரும். அதனால தான் எதை சாப்பிட்றது அப்படின்றதுக்கு மேலே எப்போவும் எவ்வளவு சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட், 60 வயசுக்கு மேலே நம்ம என்னென்ன உணவுகளை நைட்டில் தவிர்க்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே காரமான உணவை சாப்பிடக்கூடாது. நிறைய எண்ணெய் சேர்த்துக்கிட்ட பொரியல் போன்ற உணவுகளை நம்ம அறவே தவிர்க்கணும். அதிக அரிசி, குறிப்பாக வெள்ளை அரிசி, அதில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கும். இனிப்பு, பேஸ்ட்ரி, கேக், ஐஸ்கிரீம் போன்ற ஸ்வீட்ஸை நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதிக பால், தயிர் இரவில் சாப்பிட்றதால வயிற்று வாயு, ஜீரண சிக்கல் தரும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம நைட்டில் சாப்பிட்றத அறவே தவிர்த்துடணும். அப்போது இரவுக்கான ஆரோக்கிய உணவுகள் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சூப் வகைகளில் சாப்பிட்லாம். பருப்பு சூப், காய்கறி சூப், தக்காளி சூப். எளிதில் இது ஜீரணமாகும், வயிறு கனமாகாது. ஸோ நம்ம உடம்புக்கு எளிதில் ஜீரணமாக்கி ஆரோக்கியமாக வச்சுக்கும். குதிரைவாலி, திணை, வரகு போன்ற சிறுதானிய கஞ்சிகளை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ராகி கூழ், இதில் கால்சியம் நிறைய இருக்குது. இதனால் நம்ம எலும்பும் வலிமை தரும். இலகுவான சாதம் கஞ்சி சாப்பிட்றதால ஜீரணம் எளிதில் நடக்குது. கீரை, சுரக்காய், புடலங்காய், முருங்கைக்காய், பச்சை காய்கறிகள் அதிகம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது எளிதில் ஜீரணமாகும், நம்ம ஆரோக்கியமும் காப்பாற்றப்படுது. மூங்கில் பருப்பு, பாசிப்பருப்பு, சுண்டல் போன்றவற்றை எடுத்துக்கலாம். சில நேரங்களில் வேக வச்ச முட்டை மருத்துவர் அனுமதி இருந்தால் மட்டும் கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம உடம்புக்கு கொஞ்சமாவது புரத சக்தி தேவைப்படுது. நான் சொன்ன இந்த பருப்புலேயும் முட்டையிலையும் புரதச்சத்து நிறையவே இருக்குது. ராகி கூழ், சிறிது மோர் சேர்த்து சாப்பிடலாம். கம்பங்கூழ் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு கஞ்சி பாணியில் இதெல்லாம் குடிக்கலாம். இதன் மூலமாக நம்ம நைட்டில் சாப்பிட்ற பொருட்கள் ரொம்பவே சீக்கிரமாக ஜீரணமாகி அஜீரண கோளாறுகள் போன்ற வயிற்று பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் நம்ம உடம்பை இது ஆரோக்கியமாக வச்சுக்குது. இரவு நேரத்தில் ஒரு சில பழங்கள் எடுத்துக்கிறதும் பானங்கள் பருகிறதும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இரவு நேரத்தில் வெள்ளரிக்காய், மாதுளை, பப்பாளி, சீத்தாப்பழம் ரொம்பவே நல்லது. திராட்சை இல்லாட்டி வாழைப்பழம் நம்ம தூக்கத்தை தூண்டுது. இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அளவு வெந்நீர், மஞ்சள் பால் போன்றவற்றைய நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நைட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். படுக்கிற நேரம் மற்றும் சாப்பாடுக்கு இடையே குறைஞ்சது 2 மணி நேரம் இடைவெளி இருக்கிறது நல்லது. சாப்பாட்டுக்கு பிறகு சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி செய்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குற பழக்கம் நம்ம சாப்பாட்டுக்கு பிறகு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சிறிய அளவு சாப்பிட்டாலும் சத்தான உணவாக சாப்பிடணும். இரவில் நம்ம சாப்பிட்ற சின்ன சின்ன உணவுகள் பற்றி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. காய்கறி சூப், கம்பங்கஞ்சி, தக்காளி சாதம், சுரக்காய் கறி, பருப்பு சூப், ராகி கூழ், வெள்ளரிக்காய், மாதுளைப்பழம், திணைக்கஞ்சி, பாசிப்பருப்பு குழம்பு, காய்கறிகள் போட்ட உப்புமா, தயிர் சேர்த்து, லைட் இட்லி 2 மட்டும் சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சாம்பார். இப்படி லைட் ஃபுட் சாப்பிட்றதால நம்ம உடலும் காக்கப்படுது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கவும் அது வழிவகுக்குது. 60 வயசுக்கு மேலே சாப்பாடு தான் மருந்து. சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்டா நீரிழிவு, இரத்த அழுத்தம், தூக்கமின்மை, உடல் எடை பிரச்சனைகள் தானாகவே கட்டுக்குள்ளே வரும். இரவில் சாப்பாடு எளிமையாக, இலகுவாக, சத்தானதாக இருக்கணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் நைட்டு சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.